திருப்பதி லட்டுவில் கலப்படம், மோடிக்கும் முக்கிய பங்கு, வெளியான அதிர்ச்சி ஆதாரம், பயங்கர அதிருப்தியில் பாஜகவினர். அதாவது, மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பதி கோயில்தான் கடந்த சில நாட்களாக மக்களிடையே பேசுபொருளாக இருந்து வருகிறது. திருப்பதி கோயில் குறித்து மக்களிடையே பேசுபொருளாக இருப்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனாலும் தற்போது ஒரு சர்ச்சையால் இந்த பிரச்சனை பெரிதளவில் ட்ரெண்டிங்காகி உள்ளது. திருப்பதி கோவில் எப்போதும் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி அரசியலிலும் முக்கிய இடத்தை வகிக்கிறது. அந்த சூழலில்தான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மிகவும் புகழ்பெற்ற பிரசாதமான லட்டு தான் இந்த சர்ச்சையின் முக்கிய புள்ளியாக உள்ளது. அதாவது, அந்த லட்டுவை செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்திருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. இது ஆந்திராவில் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் இடையே கலக்கத்தை உண்டாக்கியது. கடந்த ஆட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் திருப்பதி கோவிலில் தயாரிக்கப்பட்ட லட்டுகளை குஜராத்தில் அரசு நடத்தும் பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது அந்த லட்டுவின் நெய் மாதிரிகளில் மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பதாக ஆய்வின் முடிவுகள் தெரிவித்தன. இது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையாகும். ஆனால் அப்போது இது பற்றிய செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இப்போதோ ஆந்திராவில் ஆட்சி மாறிய பிறகு கடந்த வாரம்தான் தற்போதைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு ஒன்றையும் அமைத்துள்ளது. முன்னதாக திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் கருணாகர் ரெட்டி மற்றும் முன்னாள் செயல் அதிகாரி தர்மா ரெட்டி ஆகியோர்தான் கடந்த 5 ஆண்டு காலமாக திருப்பதி கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகளை செய்திருப்பதாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இவர்கள்தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்று தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டுகிறது. ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தில் தனக்கு நெருக்கமானவர்களை நியமித்திருந்ததாகவும் அதன் மூலம் அரசியல் ஆதாயங்களை தேடிக்கொண்டதாகவும் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமின்றி கோயில் அமைப்பில் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளையும் முறைகேடுகளையும் தங்களின் அரசு தூய்மைப்படுத்தும் என இவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பதி கோவில் புனிதத்தை கெடுக்கும் வகையிலான பல செயல்களை ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் ஆட்சி செய்திருக்கிறது என சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருக்கிறார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒய்எஸ்ஆர் கட்சி தொடர்ந்து மறுப்புகளையும் தெரிவித்து வருகிறது. அதே சமயம் திருப்பதி லட்டுவை சோதனை செய்த இடம் குஜராத்தில் இருப்பதால் இதற்கு பின்னால் மோடியின் அரசியல் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் வழக்கமாக மதங்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் செய்வது என்பது பாஜகவின் வழக்கமான ஒன்று என்பது பலரும் கூறி வருகின்றனர். ஆக அதன் அடிப்படையில் இந்த திருப்பதி லட்டு சர்ச்சை வெடித்துள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த லட்டு சர்ச்சை குறித்து சந்திரபாபு நாயுடு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பில் முக்கிய கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் சந்திரபாபு நாயுடுவின் இந்த திருப்பதி லட்டு விஷயம் பற்றி நிறைய ஆதாரப்பூர்வ விஷயங்களை கூறியிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனாலும் கூட ஜெகன்மோகன் ரெட்டி அனுப்பிய அந்த கடிதத்திற்கு பிரதமர் மோடி தரப்பில் எந்த ஒரு பதிலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் மோடி மீதான சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திருப்பதி லட்டு சர்ச்சையால் ஆந்திர முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடுகள் பொதுமக்களால் சூறையாடப்பட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது. இதனால் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு உடனடியாக தீர்வுகளை வழங்காவிட்டால் ஆந்திரா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை வேறு விதமாக பூதாகரமாக வெடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.